ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீபாஷ்யத்தினுடைய கடைசி பாதம், 4வது அத்தியாயத்தினுடைய 4ஆம் பாதம் இப்பொழுது பார்க்க வேண்டும். 4வது அத்தியாயம் என்ன? பலாத்தியாயம். பக்தி யோகத்துக்கு பலன் என்ன? பக்தி யோகம்தான் சாதனம் எம்பெருமான் அடைவதற்கு. எம்பெருமான் அடைவது தான் பலன். முழுமையாக அந்த பலன் எப்படி கிடைக்கிறது அப்படின்னு பல படிகளாக விசாரம் பண்ணுறார். பக்தி யோக நிஷ்டனுக்கு நம்ம கூட பிறப்பண்ணாளிகளையும் சேர்த்துக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு பலன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது, இந்த அத்தியாயத்தினுடைய முதல் பாதத்தில் என்ன பலன் சொன்னார்? இந்த லோகத்திலேயே அந்த பக்தி யோக நிஷ்டனுக்கு என்ன கிட்டும் என்றால் அவனுடைய பாப்பங்கள் எல்லாம் அகன்று போய்விடும் அப்படின்னு இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பலனை முதல் பாதத்தில் சொன்னார். அதற்கு பிறகு 2வது பாதம் உத்கிராந்தி பாதம். இறந்த பிறகு இவன் புறப்பட போகிறான், அந்த புறப்பாட்டை பற்றி சொன்னார் உத்கிராந்தி பாதத்தில். 3வது பாதம் அர்ச்சிராதி பாதம். அந்த பாதத்தில் அர்ச்சிராதிகதி வழியாக போகிறான் இல்லையா, அந்த அர்ச்சிராதிகதியை பற்றி சொன்னார் 3ஆம் பாதத்தில். இதெல்லாமே வித்யாவுடைய பலன் தானே. அர்ச்சிராதிகதி யாருக்கு கிட்டும்? வித்யா உபாசனம் பண்ணுறவனுக்கு தானே கிட்டும். உபாசனத்தினுடைய பலனாக சொன்னார். அதற்கப்புறம் இங்கே 4ஆம் பாதத்தில் மோக்ஷ தசையில் முக்த ஐஸ்வர்யம் என்று சொல்லுவார்கள். முக்தாத்மாவுடைய ஐஸ்வர்யம், அவன் ஆளக்கூடிய அந்த ஐஸ்வர்யம் என்ன அப்படின்றத இந்த 4ஆம் பாதத்தில் சொல்கிறார். அதனுடைய முதல் அதிகரணம் சம்பத்ய ஆவிர்பாவ அதிகரணம் என்று. இந்த அதிகரணத்தில் என்ன விசாரிக்கப்படுறது என்றால், ஏவம் ஏஷா சம்பிரசாதः அஸ்மாத் சரீராத் சமுத்தாய பரம் ஜோதிர் உபசம்பத்திய ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்தியதே அப்படின்னு உபநிஷத் சொல்கிறது. சரீரத்தை விட்டு பரஞ்சோதியை போய் அடையிறான் இந்த ஜீவாத்மா. அடைந்து ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்தியதே, தன்னுடைய உருவத்துடன் கூட இவன் உற்பத்தி ஆகிறான். அபினிஷ்பத்தியதேனா உருவாகிறான் அப்படின்னு உபநிஷத் சொல்கிறது. இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு விசாரம் செய்யும் பொழுது பூர்வபக்ஷி சொல்கிறான், மோட்சத்துக்கு சென்ற பிறகு, பரஞ்சோதிசை அடைந்த பிறகு இந்த ஆத்மாவுக்கு, ஜீவாத்மாவுக்கு, முக்தாத்மாவுக்கு புதுசாக ஒரு தன்மை வந்து சேர்றது. அதுதான் இந்த உபநிஷத் சொல்கிறது. அபினிஷ்பத்தியத்தை உருவாகிறான், புதுசான ஒரு தன்மையுடன் இவன் உருவாகிறான் அப்படின்னு இந்த உபநிஷத் சொல்கிறது. இதுதான் நியாயமும் கூட. ஏன்னா ஜீவாத்மா இந்த லோகத்தில் கஷ்டப்பட்டு இருக்கான், சம்சாரத்துலேருந்து விடுபடணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அப்போ என்ன எதிர்பார்ப்பான்? தனியாக ஒரு பெருத்த ஒரு சுகம், இதுவரையிலும் கிட்டாத ஒன்று. அப்போ தனியாக புதுசாக தனக்கு இதுவரையிலும் இருக்காத ஒன்று தன்னிடத்தில் வந்து சேர வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறான். லோகத்திலேயே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு கஷ்டப்படுவார்கள். பணம்ன்றது புதுசான ஒரு சொத்து வந்து சேர வேண்டும் அப்படின்றதுக்காக தானே கஷ்டப்படுறார்கள். அதுபோல தான் அவன் பக்தியோகத்தை அனுஷ்டிக்கிறான், புதுசாக ஒரு பயனை பெறறான். இந்த ஜீவாத்மாவுடைய இயற்கையான தன்மையே போதுமே, மோட்சத்துக்கு போயிட்டு இயற்கையான தன்மை எய்துகிறான் அப்படின்னே கொள்ளலாமே. அப்படின்னா இயற்கையான தன்மை ஜீவாத்மாவுடையது, அது ஒரு புருஷார்த்தமே கிடையாது, அது விரும்பத்தக்கதே கிடையாது. இயற்கையான தன்மைனா என்ன அர்த்தம்? தூங்கும் பொழுது ஜீவாத்மாவுடைய இயற்கையான தன்மை அப்படின்னு எடுத்துட்டோமே என்றால், யாருக்காவது தூக்கத்தில் ஆசை இருக்குமா? ஏன்னா தூக்கத்தில் துக்கம் இருக்காது, அது உண்மைதான். ஆனால் சுகமும் இருக்காது. அப்படிப்பட்ட நிலையை யாருமே விரும்ப மாட்டார்கள். ஆக ஜீவாத்மா தன்னுடைய இயற்கையான தன்மை எய்துகிறான் மோட்சத்தை அடைந்து அப்படின்றது சரியாக வராது. அதுக்காக யாருமே கஷ்டமான பக்தி யோகத்தை பண்ணவே மாட்டார்கள். ஆகையினால புதுசாக ஒரு சுகம் வேணும், அதுதான் புருஷார்த்தம். வெறும் துக்கம் போனால் மட்டும் புருஷார்த்தம் அப்படின்றது யாருமே சொல்ல மாட்டார்கள். புருஷார்த்தம் ரெண்டும் வேணும். துக்கம் போனோம், சுகம் வர வேண்டும் அப்படின்றதும் புருஷார்த்தம். இப்போ மோட்சத்துக்கு போயிட்டு உனக்கு சுகமே கிடையாது அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு துக்கமாக ஆகிடும். ஏன்னா புருஷார்த்தம் துக்கம் போவது, சுகம் வருவது. அதே போல் அபுருஷார்த்தம் வேண்டாதது என்ன? துக்கம் வருவது, சுகம் போவது. சுகம் போவது அப்படின்றதும் வேண்டாதது தானே. அப்போ மோட்சத்துக்கு போனால் அவனுக்கு அபுருஷார்த்தம் வேண்டாதது ஒன்று கிடைக்கும் அப்படின்றது ஆகிடும். அதனால் அப்படிலாம் கொள்ளக்கூடாது. ஜீவாத்மா மோட்சத்துக்கு போயிட்டு புதுசாக ஒரு உருவத்தை எய்தறான், புதுசாக ஒரு தன்மையை எய்தறான். ஸ்வர்கலோகத்துக்கு போய் அப்படி தானே புதுசாக ஒரு அனுபவிக்க போகிறான் இல்லையா, அதுபோல தான் மோட்சத்திலும் அப்படின்னு பூர்வபக்ஷம் எழ சித்தாந்தி சொல்கிறார். இந்த வாக்கியத்தில் ஸ்வேன அப்படின்னு இருக்கே, ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே, தன்னுடைய உருவத்துடன் கூட அப்படின்னு இருக்கு இல்லையா. தன்னுடையன்னு ஏன் தனியாக ஒரு சொல்ல போடணும்? அப்போவே தெரியறது இயற்கையான அப்படின்றது தான் தெரியறது. தன்னுடைய அப்படின்னாலே தன்னுடைய இயற்கையான அப்படின்னு தானே அர்த்தம். அதனால் ஜீவாத்மாவுக்கு புதுசாக ஒரு உருவெல்லாம் கிடையாது, இயற்கையான தன்னுடைய இயற்கையை எய்துகிறான் ஜீவாத்மா. அப்போ தான் கேள்வி வருது, அப்போ தூக்கம் தானா
அப்படின்னா அப்படி கிடையாது. ஜீவாத்மாவோட இயற்கை தூக்கம்லாம் கிடையாது. ஜீவாத்மாவோட இயற்கை என்ன அப்படின்னா அபரிச்சின்னமான ஆனந்தத்துடன் கூடியிருக்கிறது தான் ஜீவாத்மாவோட இயற்கை. இந்த சம்சார தசையில் கர்மத்தினால அந்த இயற்கையானது மறைக்கப்பட்டிருக்கு. ஆக வித்யா உபாசனத்தினால அந்த மறைவானது நீங்கிறது. வேற எதுவும் புதுசாக ஜீவாத்மாவுக்கு செய்ய வேண்டாம். அனாதி காலமாக பகவான் என்ன சங்கல்பம் பண்ணி வச்சுருக்கான்னா இந்த ஜீவாத்மா இப்படிப்பட்டதாகவே இருக்கட்டும் அப்படின்னு அவனுடைய இயற்கையை எப்படி சங்கல்பிச்சிருக்கான், எல்லையற்ற ஆனந்தத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்னு தான். இவன் பண்ணுற கர்மத்தினால அது மறைக்கப்பட்டிருக்கு. அவித்யா ஆனது வித்யா உபாசனம் அப்படின்றதுனால கர்மம் ஆகிற அவித்யா தொலைஞ்சு போயிருச்சுன்னா ஜீவாத்மா இயற்கையான தன்மையை எழுதுகிறான். அதுதான் மோட்ச தசையில் என்று இந்த முதல் அதிகரணத்தில் சம்பத் ஆவிர்பாவாதிகரணத்தில் சொன்னார். அதுக்கடுத்தது ரெண்டாவது அதிகரணம் அவிபாகின திருஷ்டத்வாதிகரணம். இந்த அதிகரணத்தில் பரஞ்சோதி ரூபசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்னு இருக்கு. அதே போல் எதா பஷ்யத்தே ருக்மவர்ணம் கர்த்தாரமீஷம் புருஷம் பிரம்மயோனிம் சதா வித்வான் புண்ணியபாபே விதுய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்தி அப்படின்னு இருக்கு. அதே போல் கண்ணன் கீதையில் சொல்கிறான் மம சாதர்மியம் ஆகதாக அப்படின்னு சொல்கிறான். இந்த இடங்கள்ல என்ன இருக்குது அப்படின்னா பரம சாமியாபத்தி சாதர்மியம்னா என்ன, ஒத்த தர்மத்தை கொண்டது. அதாவது தகுந்த தர்மம் ஒத்த தர்மத்தை கொண்டது. சாமியம் ஒத்த தன்மை. அப்போ பகவானுடன் ஒத்த தன்மை ஜீவாத்மாவுக்கு கிடைக்கிறது மோட்ச தசையில். இதை மறுக்கவே முடியாது. ஆமாம், இதான் வேதாந்தம். பகவானை போலவே ஆயிடுறான் அப்படின்னு. அப்போ பகவானை போலவே ஆயிடுறான் அப்படின்னா அப்போது சேஷி பாவம் பிரகாரி பாவம்ன்றது ஒட்டாது இல்லையா. ஆக இந்த லோக்கத்தில் இருக்கும் பொழுது அவன் ஆண்டவன், நான் அடிமை அப்படின்லாம் இருக்கட்டும். ஆனால் மோட்சத்துக்கு போன பிறகு அவன் தனிதான், நான் தனிதான், நான் சுதந்திரன், அவனும் தனி சுதந்திரன். இப்படி தான் ஜீவாத்மா தன்னை பார்ப்பான் அப்படின்னு பூர்வபக்ஷம் எழ. அப்படி கிடையாது. இந்த லோக்கத்தில் இவனுக்கு ஏற்பட்டது உபாசனம் பண்ணும் பொழுது எப்படி உபாசிக்கிறான் பகவானை, அவன் எனக்கு ஆண்டவன், நான் அடிமை அப்படின்ற எண்ணத்தோடு உபாசிக்கிறான். இது உண்மையான கருத்து, இது உண்மை. அந்த உண்மையை தான் மறுபடியும் இவன் உருப்போட தான் உபாசனம் பண்ணுறான். அங்கே போன அப்புறம் உண்மை மாறி போயிடுமான. ஆக இங்கே எப்படி பகவானை கண்டிருக்கான், அவன் தலைவன் அப்படின்றதான் கண்டிருக்கான். அங்கே போயும் அதே எண்ணத்தோடு தான் அவன் இருப்பான். ஆக இந்த சாமியம் அதே போல் இந்த சாதர்மியம் இதுக்கெல்லாம் என்ன தாத்பரியம் அப்படின்னா இதே பாதத்தில் மேலே சொல்ல போகிறார். அந்த சாமியம் சாதர்மியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல போகிறார். இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா அவன் ஆண்டவன் அடிமை நாம் அடிமை அப்படின்ற அந்த நிலையானது மாறவே மாறாது. அங்கே போனாலும் அந்த பிரகாரி பாவமானது நிலை நிற்கும். அவனும் நானும் ஒன்று தான் அப்படின்னு. ஒன்று தானே என்ன, பிரிக்க முடியாத தத்துவங்கள். நான் தனி, நான் ஒரு ராஜா, அவனு தனி, அவனு ஒரு ராஜா அப்படிலாம் கிடையாது. நான் அவனும் ஒரே தத்துவம் தான். ராஜா அப்படின்றதுக்குள்ளேயே நானும் அடிமையானவன், சேவகன், நானும் அடக்கம் அப்படின்னு தான் அந்த ஜீவாத்மா பார்ப்பான் அப்படின்னு ரெண்டாவது அதிகரணம் அவிபாகின திருஷ்டத்வாதிகரணத்தில் சொன்னார். அதுக்கப்புறம் பிராமாதிகரணம் அப்படின்ற மூன்றாவது அதிகரணம். இதில் இப்போது விசாரம் பண்ணுறார். சரி, ஜீவாத்மா இயற்கையான தன்மையை எழுதுகிறான் அப்படின்னு சொன்னால் அந்த இயற்கையான தன்மை என்னது அப்படின்ற கேள்வி வர ஜெய்மினி மகரிஷி சொல்கிறார் பிராமேண அப்படின்னு சொல்கிறார். பிரம்மத்துக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் இவனுக்கும் வரும். என்ன தன்மைகள் என்றால் அபகத பாப்மா என்று தொடங்கி 8 கல்யாண குணங்கள். அபகத பாப்மா, விஜரஹா, விமிருத்திஹு, விஷோகா, விஜிகச்சாஹா, சத்யகாமஹா, பிபாசா, சத்திய சங்கல்பஹா அப்படின்னு இப்படி இருக்கக்கூடிய 8 கல்யாண குணங்கள் இவனுக்கும் வந்து சேரும் அப்படின்னு ஜெய்மினி மகரிஷி சொல்கிறார். அடுத்த ஒரு மகரிஷி சொல்கிறார், ஔடுலோமிஹி அப்படின்ற மகரிஷி. அவர் சொல்கிறார் மோட்ச தசையில் இந்த ஜீவாத்மா எப்படி இருப்பான்னா வெறும் ஞானமாக மட்டுமே இருப்பான். அவனுக்கு தனித்து இந்த கல்யாண குணங்கள் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. அவன் வெறும் ஞானம் பிரகாசமாக மட்டுமே ஜீவாத்மா இருப்பான். நான் அப்படின்னு ஒளிச்சின்னு இருக்கிற அந்த பிரகாசம் அதுவாக மட்டுமே ஜீவாத்மா இருப்பானே ஒழிய தனித்தவனுக்கு குணங்கள்லாம் எதுவுமே இருக்காது. ஏனென்றால் உபனிஷத்து அப்படி தானே சொல்கிறது. உபனிஷத்து சொல்கிறது சேதா சைந்தவகணா அனந்தரா பாஹ்யா கிருஷ்ணா ரசகண ஏவம் வா அரேமாத்மா அனந்தராக பாஹ்யா கிருஷ்ணா பிரஜான கண ஏவ அப்படின்னு சொல்கிறது. எப்படி உப்பு கட்டியானது அது உப்பாக மட்டுமே இருக்குமோ அதே போல் ஜீவாத்மா ஞானமாக மட்டுமே இருப்பான். ஞானமாக மட்டுமே அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ மற்றதெல்லாம் கழிக்கப்படுறது இல்லையா. இப்போ ஞானத்தை தவிர மற்ற எந்த குணமும் இவனுக்கு கிடையாது. ஆக மோட்ச தசையில் ஞானமாக மட்டுமே தான் இருப்பான் அப்படின்னு வர அப்போது வேதவியாசர் பாதராயணர் தன்னுடைய மத்தத்தை சொல்கிறார். 2 விதமும் ஒத்துக்கணும். ஏன்னா ரெண்டுமே உபநிஷத் சொல்கிறதா என்ன சொல்கிறது, அபகத பாபத்வாதி 8 கல்யாண குணங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் இவன் ஞானமாகவே இருப்பான் அப்படின்னு உபநிஷத் சொல்கிறது. ரெண்டுமே சொல்கிறபடினால 2த்தையுமே எடுத்துக்கணும். அப்போ தான் கேள்வி வருது,
இவன் ஞானமாக மட்டுமே இருப்பான் அப்படின்னு மட்டுமேன்றது என்ன பண்ணுறதுன்னா அடுத்ததை தவிர்க்கிறது இல்லையா? அப்போ எப்படி ரெண்டுத்துக்கும் விரோதம் இல்லாத நம்ம கொள்ள முடியும் என்றால் அதுக்கு சொல்கிறார் வேதவியாசர். வேதவியாசர் சொல்லலை, ஸ்ருத பிரகாஷிகையில் ஆச்சாரியர் தெரிவிக்கிறார் என்ன தாத்பரியம் அப்படின்றத. என்ன தாத்பரியம்னா இந்த திருஷ்டாந்தத்தை பார்க்கணும். உபனிஷத் திருஷ்டாந்தம் என்ன சொல்கிறது? யதா சைந்தவகணாக அபாஹ்யா கிருஷ்ணா ரசகண ஏவம் வார ஏமாத்மா அபாஹ்யா அனந்தரா பாஹ்யா கிருஷ்ணா ரசகண ஏவ, அது விஞ்ஞான கண ஏவ அப்படின்னு சொல்கிறது இல்லையா? எப்படி அந்த உப்பு கட்டியானது மொத்தமும் என்னவாகும், மொத்தமுமே அது உப்பாக தான் இருக்குமோ அப்படின்றது அந்த உபனிஷத் தெரிவிக்கிறது இல்லையா? எதை அதை தவிர்க்கிறது என்றால் மாம்பழத்தை எடுத்துப்போமே, மாம்பழம் முழுவதும் இனிமையாக இருக்குமா? மாம்பழம் எடுத்துட்டோன்னா பழமானது இனிமையாக இருக்கும். ஆனால் அது மட்டுமா இருக்குது, உள்ள கொட்டை இருக்குது, வெள்ளை தோல் இருக்குது, அதெல்லாம் இனிமையாக இருக்காது இல்லையா? ஆக மொத்த மாம்பழமும் இனிமையாக இருக்காது, சில பகுதி மட்டும்தான் இனிமையாக இருக்கும். அதுபோல் உப்பு கட்டி கிடையாது, உப்பு கட்டியை எங்கே எடுத்தாலும் அது உப்பு கரிக்கும். ஆக அதை திருஷ்டாந்தமாக வைத்துக்கொண்டு அப்படி ஆத்மா வைத்துக்கொள்ளணும். ஆத்மா எவ்விடத்திலும் ஆனந்தமாக, அது விஞ்ஞானமாகவே பிரகாசித்து கொண்டே தான் இருக்கும், எந்த இடத்துலையும் ஜடமாக இருக்காது. புஸ்தகம் எடுத்துட்டோன்னா புஸ்தகம்ன்றது ஜடமான வஸ்து தானே, அதுக்கு தெரியுமா நான் இருக்கேன் அப்படின்றது அதுக்கு தெரியுமா? புஸ்தகம் என்ன A4 சைஸ் புஸ்தகம் அப்படின்னு வச்சுப்போமே, A4 சைஸ் ஷீட் எடுத்துப்போம், வெறும் A4 சைஸ் ஷீட் எடுத்துப்போம், அதுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்கும் இல்லையா? அந்த டைமென்ஷனில் என்ன டைமென்ஷன் இருக்கோ அதில் ஏதாவது ஒரு பகுதிக்காது பிரகாசமான பகுதி இருக்குமா? அது மொத்தமே எப்படி இருக்குது? அது ஜடமாகவே இருக்குது. அந்த எந்த இடத்துலையும் நான் ஒரு தத்துவம் இருக்குது அப்படின்றது அந்த A4 சைஸ் ஷீட்டுக்கு தெரியாது இல்லையா? இப்போ ஆத்மாவை எடுத்துப்போம். ஆத்மாவை எடுத்துக்கொண்டோமே என்றால் ஆத்மாவுக்கெல்லாம் சின்ன சூக்ஷ்மமான பகுதிகள் இருக்குது அப்படின்னு இங்கேயும் சரி மற்ற இடத்துலையும் தெரிவிக்கிறது. அது கொஞ்சம் ஒரு நுட்பமான ஒரு விஷயம், ஆத்மாவுக்கு பகுதிகள்லாம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ நம்ம ஆத்மாவை பகுதி உள்ளது அப்படின்றது பார்க்குறோம் அப்படின்னு வச்சுப்போமே, இதை வேறு விதமாகவும் வியாக்கியானம் பண்ணுறார்கள். இப்போ சுலபமான ஒரு வியாக்கியானம் மட்டும் பார்ப்போமே. இப்போ ஆத்மாவுக்கு பகுதிகள் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஆத்மாவுக்கு பகுதி இருக்குது அப்படின்னா ஆத்மானா என்னது? ஜீவாத்மா அப்படின்னா நான் அப்படின்னு ஒழித்துக்கொண்டே இருக்குது, செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்கு இல்லையா? நான் இருக்கேன் அப்படின்றது செல்ஃப் அவேர்னஸ், அது லிவிங் பீயிங்ஸ் ஜீவாத்மாவுக்கு மட்டும்தான் அது இருக்குது, மற்றதுக்கெலாம் அது கிடையாது. அதனால் வேறுபடுத்தி காட்டக்கூடிய தத்துவமே. ஆகையினால ஆத்மாவில் ஒரு பாகம் தனக்கு தெரியும் நான் இருக்கேன் அப்படின்னு, மற்றொரு பாகத்துக்கு தெரியாது அப்படின்னு கிடையாது. மொத்த ஆத்மாவுமே ஒளிமயமானது, பிரகாசமாகவே இருக்கும் அப்படின்றது தான் இந்த உபநிஷத் சொல்ல வருது ஒழிய அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு மற்ற ஒரு பண்பே கிடையாது அப்படின்றதுக்கு இங்கே வரல, சொல்கிறதுக்கு உபநிஷத்து வரல. அதனால பூர்வபக்ஷிக்கு என்ன அபிப்பிராயம்? ஆத்மா பிரகாசமாக மட்டுமே இருக்கும் அப்படின்னு, அந்த மட்டுமேன்றதுனால என்ன கழிக்கப்படுறது? மற்ற கல்யாண குணங்கள் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி பூர்வபக்ஷி, யார் அந்த ரிஷியான ரவுடுலோமின்ற ரிஷி அப்படி யோசித்தார். வேதவியாசருக்கு என்ன அபிப்பிராயம் அப்படின்னா, மட்டுமேன்றது மற்றதை கழிக்கிறதாக வச்சுக்கக்கூடாது, ஆத்மாவுக்குள்ளேயே பல பிரதேசங்கள் இருக்கும் இல்லையா? மொத்தமாக ஒரு பிரதேசமும் விடாமல் என்னவாக இருக்கும்? பிரகாசமாக மட்டுமே இருக்கும். அப்போ ஒரு பாகம் கூட பிரகாசமாக இராமல் இராது அப்படின்றது தான் தாத்பரியம் என்று. ஆக ரெண்டுமே உண்டு. ஆத்மா ஒளி மோட்ச தசையில் நான் அப்படின்னு ஒழித்து கொண்டே ஆத்மா இருக்கும், அதுக்கு கல்யாண குணங்களும் இருக்கும். இதான் தர்மி ஞானம் சொல்லுவார்கள், தர்மபூத ஞானம் ரெண்டுமே சொல்லுவார்கள். அது மோட்ச தசையிலும் அப்படியே தான் உண்டு. அந்த தர்மபூத ஞானம் பரிபூர்ணமாக விகாசம் அடைந்து ஆனந்த ரூபமாக இருக்கும் அப்படின்றது அந்த அபகத பாம்பத்வாதி அஷ்ட கல்யாண குணங்கள் ஆத்மாவுக்கு உண்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் 4வது அதிகரணம் சங்கல்பாதிகரணம். ஆத்மா ஜீவாத்மா மோட்சத்துக்கு போன பிறகு அவன் எப்படி இருப்பான்னா, சதத்திர பரியேத்தி ஜக்ஷத் கிரீடன் ரமமானஹா ஸ்ரீபிர்வா யானைர்வா ஞாதிபிர்வா அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் இது வெளிப்படையாக சொல்லி தான் ஆகணும். இந்த மோட்ச தசையில் எப்படி அந்த உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இவங்க போயிட்டு ரமிப்பான். எப்படி ரமிப்பான்னா, ஸ்திரீகளுடன் ரமிப்பான். யானங்கள், காரு வேனு அப்படின்னு அந்த காலத்தில் அதான் பொழுதுபோக்கு போல் இருக்குது. அந்த யானங்கள்னால் ட்ராவல் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய சாதனங்கள், யானங்களோட அந்த காலத்தில் கமனத்துக்கு என்ன சாதனம்? ரத்தங்கள், அஸ்வரத்தால் ஓட்டப்படுற ரத்தங்களோ, அப்படி எருதால் ஓட்டப்படுற ரத்தங்களோ, அதுபடி ரத்தங்கள். அதே போல் ஞாத்திகளோட என்ன கசின், அவர்களோட இவன் சுகிப்பான். இதான் மோட்ச தசையில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் நேரம் இப்படியா தாத்பரியம் கொள்ள முடியும்? கடைசியில் இதன் மோட்சத்தில் போய் இவர்களோட சுக்கத்துக்காக மோட்சத்துக்கு போகிறோம். நம்மளாம் போகிறது கிடையாது. முதல்ல ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தத்தில் உயர்ந்த இந்த எண்ணங்கள் கொண்ட சித்தாந்தத்தில்
இவனுடைய ஆனந்தத்துக்காகவே அங்கே போகிறது கிடையாது, இவன் பிரம்மத்தினுடைய ஆனந்தத்துக்காக போக போகிறான் அப்படின்னு. இது வேற எங்கேயோ ஒரு நிலையில் இருக்குது ரகசிய கிரந்தங்களுடைய நிலையெல்லாம். இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான நிலை. இந்த உபநிஷத்தை சொல்கிறது இவன் அங்கே போயிட்டு இந்த மாதிரிலாம் இவர்களோட இவன் ரமிப்பான். அதை கூட சுத்தப்பிரகாசிக்காச்சாரியெல்லாம் கட்டி நம்மளுடைய சித்தாந்தத்தோடு கொண்டு வந்துடுறார்கள். இதெல்லாம் உண்மையான தாற்பயம் என்ன அப்படின்னு. ஏன்னா இதை யதாசத்தமாக நம்ம அர்த்தம் எடுத்துட்டோம்னு வச்சுப்போமே, மற்ற மதங்களுக்கும் இதுக்கும் ஒரு வாசியுமே இருக்காது. மற்ற மதங்கள்லாம் ஹெவனில் போய் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா ஸ்திரீகளோட சுக்கமாக இருப்பார்கள். இதுதான் மற்ற மதங்களில் சொல்லப்படுறது. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஹெவனில் போய் எப்படி, ஹெவன்னா இங்கே மோட்சத்தில் போய் எப்படி இருப்பான் அப்படின்னா ஸ்திரீகளோட சுக்கமாக இருப்பான், ரிலேட்டிவ்ஸ் ஞாத்திகளோட சுக்கமாக இருப்பான், யானங்களோட ட்ராவல் பண்ணுற சாதனங்களோட சுக்கமாக இருப்பான், காரு பஸ்ஸோட சுக்கமாக. இங்கே F1 ரேசிங் கார் கிடச்சிதுன்னா அதை வேகமாக ஓட்டி சுக்கமாக இருக்கார்கள். இல்லை ஹைவேல போய் வேகமாக ஓட்டுறதே ஒரு சுக்கமாக வச்சுருக்கார்கள். அந்த மாதிரி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கா மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் தாத்பரியம் ஆச்சாரியர்கள்லாம் காட்டுறார்கள். அது நம்ம ரகசியமாக ஒரு எப்படியாவது பார்ப்போம் என்ன தாத்பரியம் அப்படின்றது எப்படி காட்டுறார்கள் அப்படின்றத. ஆக இங்கே இந்த அதிகரணத்தில் என்ன சொல்ல வர்றார் வேதவியாசர் அப்படின்னா, இதெல்லாம் எப்படி நடந்துப்பான் அப்படின்றது இல்லையா, எப்படி நடந்துப்பான் இவன் சங்கல்பத்தினால மட்டுமே இவனுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு லாபம் கிடைக்குமா, இல்லாட்டி இவன் ஏதாவது இங்கே லோகத்தில் உழைக்கிறது போலேயே அங்கே ஏதாவது உழைச்சி இவன் இந்த மாதிரி ரமிக்க வேண்டி இருக்குமா அப்படின்னு கேள்வி வர பூரபக்ஷி சொல்கிறான், வெறும் சங்கல்பத்தினாலலாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது. இந்த லோகத்தில் ராஜா எடுத்துட்டா கூட, ராஜா சத்திய சங்கல்பன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, சத்திய சங்கல்பனாக ராஜா இருந்தால் கூட அவன் என்ன நினச்சதுனாலே எல்லாத்தையும் பண்ண முடியுமா, நினைக்கிறதோட அப்புறம் வேறு ஏதாவது சின்ன வியாபாரம் ஏதாவது ஒன்று பிரயத்தனம் பண்ணி தானே அவனை கை காலம் அசைச்சு தானே எல்லாத்தையும் பெற முடியும். அதே போல் தான் அங்கேயும் முக்தாத்மா சத்திய சங்கல்பன் அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட அதில் தாத்பரியம் என்னென்னா ஏதாவது இவன் கொஞ்சம் வியாபாரம் பண்ண வேண்டியிருக்கும், சின்ன வியாபாரம் ஒன்று பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பூர்வபக்ஷம் ஏழை. அப்படி கிடையாது, சங்கல்பம் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதை அப்படியே தான் நம்ம எடுத்துக்கணும். ஆகினால இவன் சங்கல்பத்தினாலே தான் எல்லாத்தையும் பண்ணுறான் அப்படின்னு. இதை தான் நம்ம இப்படி ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொண்டோமே என்றால் தான் சஸ்வராட் பவதி அப்படின்னு இன்னொரு வாக்கியம் இருக்குது. சத்திய சங்கல்பன் அப்படின்னு இவனை சொல்கிறது அது ஒன்று இருக்குது. சங்கல்பாதேவ உத்திஷ்டந்தி பிதரஹா அப்படின்னு சங்கல்பத்தினாலே எல்லாருமே ஏற்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு வாக்கியம். அதே போல் சஸ்வராட் பவதி, ஸ்வராட் அப்படின்னா இவன் ராஜாவாக ஆகிறான், அதாவது அனன்யாதிபதியாக இவன் ஆகிறான், இவனை கேட்பார் அற்றவனாக இவன் ஆகிறான் அப்படின்னு உபநிஷத் மற்றொன்று சொல்கிறது. இதனாலேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா இவன் சத்திய சங்கல்பனாக இருந்து கொண்டு சங்கல்பத்தினால தான் நடத்தணும் அப்படின்னு கொள்ளணும். ஏன்னா இவனுடைய சங்கல்பம் இவனை நினைக்கிறான், அது நடக்காமல் போகிறது அப்படின்றது எப்போ நடக்கும், இவனுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான், கண்ட்ரோலராக இருக்கான், இவனை விதிக்கிறான் இப்படி பண்ணு அப்படின்னு, இது வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறான் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான் என்றால் தான் அப்போ இவன் வேண்டாத விஷயத்தில் இவனுக்கு ஒன்று பிடிக்கலை ஆனால் அவன் செய்கிறான். ஏன், மேலே கண்ட்ரோலர் ஒருத்தன் விதிக்கிறான், இவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஆனால் செய்ய முடியல, ஏன், மேலே ஆளுகிறவன் ஒருத்தன் நிஷேதிக்கிறான், தடுக்கிறான் அப்படின்னு ஆகும். ஆக இவனுடைய சங்கல்பம் எப்போ தடைப்பட்டு போகும் அப்படின்னா இவனுக்கு மேலே ஒருத்தன் விதாயக்கனா நிஷேதக்கனா ஒருத்தன் இருந்தால் தான் தடைப்பட்டு போகும். அப்படி கிடையாது, இவன் ஸ்வராட்டாக இவனே ராஜாவாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுனாலே நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இவனுடைய சங்கல்பத்துக்கு தடையே கிடையாது. ஆகையினால இவன் நினைத்த மாத்திரத்தில் எல்லாமே நடக்கும் அப்படின்னு இங்கே தான் ஆச்சாரியர்கள்லாம் கேட்டுக்கிறா. அப்படியா, இவனுக்கு மேலே அங்கே யாருமே கிடையாதா, அயர்வரும் அமரர்கள் அதிபதி அப்படின்னு ஒருத்தன் இருக்கானே அதிபதியாக அப்படின்னா அவனை விட்டு மற்றொருத்தன் கிடையாது அப்படின்னு தாத்பரியம் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள்லாம் இங்கே காட்டுறார்கள். ஆக இவன் சங்கல்பத்தினாலேயே எல்லாமே நடத்தக்கூடியவனாக முக்தாத்மா அப்படி ஆகிடுவான், சத்திய சங்கல்பனாக ஆகிடுவான். அதுக்கப்புறம் அபாவாதிகரணம் 5வது அதிகரணம். இதில் என்ன பேசப்படுறது அப்படின்னா முக்தாத்மாவுக்கு அங்கே போயிட்டு உடம்பு தேவையா இல்லையா என்றால் முதல்ல ஒருத்தர் சொல்கிறார் உடம்புன்றது கிடையாது அப்படின்னு பாதரி ரிஷி சொல்கிறார். இவனுக்கு உடம்புன்றது கிடையாது, ஏன்னா உடம்பு தானே எல்லா துக்கத்துக்குமே காரணம். நஹவை ச சரீரஸ்ய சதா பிரியா பிரியயோர் அபகதிரஸ்தி ஆ ஷரீரம் வாவசந்தம் ந பிரியா பிரியே ஸ்பிருஷதா. உடம்பு இருக்கிற வரைக்கும் பிரியம் அப்பிரியம் சுக்கம் துக்கம் எல்லாம் மாறி மாறி வரும். உடம்பு அற்று போனால்தான் இவனுக்கு அந்த சுக துக்க சக்கரத்திலிருந்து விடுதலை அப்படின்னு சொல்லியிருக்கே. ஆகையால இவனுக்கு உடம்பு கிடையாது அப்படின்னு பாதரி மகரிஷி சொன்னார் இங்கே மோட்ச தசையில். ஜெய்மினி சொன்னார், ஜெய்மினி மகரிஷி இவனுக்கு உடம்பு இருக்குது, ஏன்னா உபனிஷத் சொல்கிறது ச ஏகதா பவதி திரிதா பவதி பஞ்சதா பவதி சகசிரதா பவதி சப்ததா சகசிரதா பவதி அப்படின்லாம் இருக்குது. இந்த ஜீவாத்மா முக்தாத்மா ஒருவனாக இருப்பான், பலபடியாக ஆவான், 3ஆக ஆவான், 5ஆக ஆவான், 7ஆக ஆவான், 1000களாக ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி ஒரு ஜீவாத்மா அவன் எப்படி பலவாக ஆக முடியும், அவனை வெட்ட முடியுமா ஜீவாத்மாவை? ஆக அவனுடைய உடம்புல தான் தாத்பரியம். ஒரு ஜீவாத்மா பலவாக ஆகிறான், 5ஆக ஆகிறான் அப்படின்னா எப்போ ஆக முடியும், உடம்பு 5 உடம்பு எடுத்துக்கொண்டால் 5ஆக ஆக முடியும். அதனால் உடம்பு இருக்குன்னு ஸ்பஷ்டமாக இருக்கே அப்படின்னு யார் சொன்னார், ஜெய்மினி மகரிஷி சொன்னார். பாதராயணர் இவர் இருக்கார், வேதவியாசர் இருக்கார், அவர் தன்னுடைய சித்தாந்தத்தை சொல்கிறார்.
2 விதமாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ 2த்தையுமே கொள்ளணும். ஏன்னா அந்த ஜீவாத்மாவுக்கு சங்கல்பம் இருக்குது. ஆக சங்கல்பத்தினால இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உருவத்தை கொண்டவனாகவும் இருக்கலாம், அருவனாகவும் இருக்கலாம், உருவத்தை கொள்ளாதவனாகவும் இருக்கலாம் அப்படின்னு இங்கே இவர் பாதராயணர் வேதவியாசர் தன்னுடைய சித்தாந்தத்தை சொன்னார். ஆக மோட்ச தசையில் ஜீவாத்மாவுக்கு வேண்டியபடி தான் அவன் உருவத்தை கொண்டவனாகவும் இருக்கலாம், உருவம் அற்றவனாகவும் ஜீவாத்மா இருக்கலாம் அப்படின்னு இந்த அபாவாதிகரணம் அப்படின்னு 5வது அதிகரணம். அதுக்கப்புறம் கடைசி 6வது அதிகரணம் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய கடைசியான அதிகரணம் ஜெகத் வியாபார வர்ஜாதிகரணம் அப்படின்னு. பரம் ஜோதி உபசம்பத்திய ஸ்வேனரூபேன அபினிஷ்பதி, அது நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்தி அப்படின்னு உபநிஷத்து வாக்கியம் இருக்கா? நிரஞ்சனஹா பரமம் சாமியம் உபைத்தி அப்படின்னு பரமமான சாமியத்தை அடைகிறான். பரமசாமியாபத்தி மோட்சம் அப்படின்னு தானே சொல்கிறான். பரமமான சாமியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் பூர்வபக்ஷி பார்த்தான். அவன் சொல்கிறான், அப்போ எல்லா விதத்துலேயும் ஒற்றுமை வேணும் இல்லையா? ஆகையினால எப்படி பகவான் உலகத்தை படைக்கிறானோ அதே போல தான் அந்த ஒற்றுமையும் இவனுக்கு ஜீவாத்மாவுக்கு சொல்ல வேண்டும். ஜீவாத்மாவும் உலகத்தை படைக்கின்றான், அந்த ஐஸ்வர்யமும் இவனுக்கு உண்டு அப்படின்னு பூர்வபக்ஷம் எழ. அப்போ வேதவியாசர் சொல்கிறார், அப்படி கிடையாது, பகவான் தான் உலகத்தை படைக்கிறான்னு எடுத்துக்கணும். ஏன்னா ஜகத் வியாபாரம், ஜெகத் சிருஷ்டி அப்படின்றது பகவானுக்கு லிங்கம், அசாதாரண தர்மம். இதுதான் நம்ம ஆரம்பத்திலேயே ஸ்ரீபாஷ்யத்தினுடைய 2வது அதிகரணம் ஜென்மாதி அதிகரணத்தில் என்ன பார்த்துருக்கோம்? பிரம்மத்துக்கு அடையாளம் என்ன அப்படின்னு ஆராயும் பொழுது உலகத்தை எது படைக்கின்றதோ, காக்கின்றதோ, அழிக்கின்றதோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு பிரம்மத்துக்கு அடையாளம். அடையாளம்னாலே என்ன? அதனிடத்துல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ ஜீவாத்மா முக்தாத்மாவும் படைக்கிறான் அப்படின்னா அப்போ படைத்தல்ன்றது பிரம்மத்துக்கு அடையாளமாகவே இருக்காதே. அதனால படைத்தல் அப்படின்றது பிரம்மத்துக்கு மட்டும்தான், ஜீவாத்மா முக்தாத்மா படைக்க மாட்டான். அதுக்கு மேலே சந்தேகம் எடுத்து. ஆனால் மற்றொரு உபநிஷத் சொல்கிறது, சஸ்வராட் பவதி தஸ்ய சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி சைமான் லோகான் காமான் நீ காமரூப் என்று சஞ்சரன் அப்படின்னு எல்லா லோகத்திலையும் இவன் சுற்றுவான் இந்த ஜீவாத்மா. சர்வேஷு லோகேஷு காமச்சாரகம் பவதி, வேண்டியபடி இவன் சஞ்சரிப்பான் எல்லா லோகத்திலையும் அப்படின்னு இருக்கே. அப்போ இது என்ன காட்டுறது? இவன் எல்லா லோகத்திலையும் நியமிக்கிறான் அப்படின்னு தானே காட்டுறது. அப்போ ஜெகத் வியாபாரத்தை இவன் பண்ணறான், இவன் நியமிக்கிறான் உலகத்தை அப்படின்றது தெரியறதே அப்படின்னு கேள்வி ஏழ. அதுக்கு பதில் சொல்கிறார், அப்படி கிடையாது. அந்தந்த லோகத்தை இவன் நியமிக்கிறதுக்கெல்லாம் அங்கே போகல, சஞ்சரிக்கலை. இவன் அந்த லோகத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு உடனே மறுபடியும் சந்தேகம் வருது. இந்த தாழ்ந்த பராகிருத்த லோகத்தை, அழியக்கூடிய இந்த லோகத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னா அப்போ முக்தாத்மாவுக்கு என்ன வாசி? சம்சாரி ஜீவாத்மாவுக்கும் முக்தாத்மாவுக்கு என்ன வாசி? அங்கே வாசியை சொல்கிறார், பகவானுடைய விபூதி என்று பார்த்து கொண்டு இந்த லோகத்தை அனுபவிக்கிறான். ஆகையினால இவன் லோகத்தில் சஞ்சரிக்கிறான் அப்படின்னா லோகத்தை நியமிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பகவானுடைய விபூதியாக இருக்கிறபடினால இதுவும் அவனுக்கு போக்கியமாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த லோகத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு மேலே சொல்கிறார் வேதவியாசர். இந்த அனுபவம் கூட பகவானுடைய சங்கல்பத்தினால தான். ஆக ஜீவாத்மா முக்த தசையிலாக இருக்கட்டும், எந்த தசையிலாக இருக்கட்டும், ஜீவாத்மாவுடைய இயற்கை தன்மை இருக்கு இல்லையா? இயற்கை தன்மை என்னது? எல்லா உலகத்தையும் அறிவது, எல்லாவற்றையும் அனுபவிப்பது அப்படின்றது ஜீவாத்மாவுடைய இயற்கைத்தன்மை சம்சாரத்தில் மூடி இருக்கு. கர்மம் நீங்கின பிறகு அந்த இயற்கைத்தன்மையானது வெளிப்படுகிறது அப்படின்னு இந்த பாதத்தினுடைய முதல் அதிகரணத்திலே பார்த்தோம் இல்லையா? அது கூட என்னன்னா, அது கூட பகவானுடைய சங்கல்பத்தினால தான். இவனுடைய எல்லா நடவடிக்கைகளும் பகவானுடைய சங்கல்பத்தினால தான் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இந்த சாமியம் அப்படின்றது ஸ்பஷ்டமாகவே உபனிஷத்து என்ன சொல்கிறது அப்படின்னா, போக மாத்திர சாமிய லிங்காச்சன். இது ஒரு பிரசித்தமான சூத்திரம். என்னென்னா, பகவான் சிருஷ்டிக்கிறான். அப்போ பரமசாமியா பற்றி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது பகவான்கிட்ட தான் சிருஷ்டிப்பான், ஜீவாத்மா சிருஷ்டிக்க மாட்டான் அப்படின்றத தள்ளிட்டோம். இந்த ஜெகத் வியாபாரம் ஜீவாத்மாவை கிடையாது. சரி, இப்போ சாமியா பற்றின்னு என்ன தான் சொல்ல வரீங்கோ? என்ன விதத்தில் சாமியம் அப்படின்றது இதை முன்னாடியே ஒரு விதமாக சொன்னார். என்ன அஷ்ட கல்யாண குணங்களில் சாமியம் அப்படின்றது அது ஒன்று சொன்னார். இப்போ தான் விரிவாக சொல்கிறார். முக்கியமாக என்ன சாமியம் அப்படின்றதுனா, போகத்தில் சாமியம். பிரம்மமானது தன்னையும் தன்னுடைய விபூதியையும் அனுபவித்து கொண்டு பரம ஆனந்தத்தில் இருக்கும் இல்லையா? அதே போல தான் இந்த ஜீவாத்மா தடையின்றிருக்கே. இப்போ அந்த அபகத பாபத்வாதி கல்யாண குணங்கள்லாம் வந்ததுன்னா என்ன ஆகும்? தடையற்று பரிபூர்ணமாக இவன் என்ன பண்ணுவான்? ஜீவாத்மா பிரம்மத்தையும் பிரம்மத்தினுடைய குண விபூதி ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் அனுபவிப்பான். அப்போ போகத்தில் சாமியம். பகவான் தன்னைத்தானே அனுபவிப்பான், ஜீவாத்மா பிரம்மத்தை அனுபவிக்கிறான். மறுபடியும் இதெல்லாம் உபனிஷத்துடைய நிலையிலிருந்து பார்க்கணும். ஏன்னா அடுத்த நிலையில் சித்தாந்தத்தில் சம்பிரதாயத்தில் ரகசியத்திரயத்துக்கெல்லாம் வந்துட்டோம் அப்படின்னா
பிரம்மமானது தான் அனுபவிக்கும், ஜீவாத்மாவையும் பிரம்மம் தான் அனுபவிப்பான், பிரம்மத்தினுடைய அனுபவத்தை கண்டு இவனுக்கு ஆனந்தம் அப்படின்றதுலாம் இருக்கட்டும். அடுத்த நிலை அது சம்பிரதாயத்தினுடைய நிலை. இப்போ முதல்ல உபநிஷத்தில் முதல் படியில் என்ன காட்டப்படுறது அப்படின்னா, இருவரும் ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு பேரும் என்ன பண்ணுறார்கள் அப்படின்னா, பிரம்மம்னா தன்னைத்தானே, பரமாத்மா தன்னைத்தானே அனுபவிப்பான், தன்னுடைய விபூதி அனுபவிப்பான். ஜீவாத்மா அதே தான் பண்ணுறான், பிரம்மத்தை அனுபவிக்கிறான், பிரம்மத்தினுடைய விபூதி அனுபவிக்கிறான் அப்படின்னு இந்த போகத்தில் சாமியம் இருக்கு. சரி, நடுவில் ஒன்று சொன்னார் வேதவியாசர். என்ன சொன்னார் அப்படின்னா, வேதவியாசர் சொன்னார்ன்றதை அபிப்பிராயமாக எம்பெருமானார் காட்டினார். இந்த பிரம்மத்தினுடைய அதீனத்தில் தான் ஜீவாத்மாவுடைய எல்லா நடவடிக்கைகளும் இருக்குது அப்படின்றத சொன்னாரா. உடனே சந்தேகம் வந்தது, அப்போ எல்லாமே எம்பெருமானுடைய அதீனத்தில் தான் இருக்குது அப்படின்னா மோட்சத்துக்கு போன இந்த ஜீவாத்மா மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சா என்ன பண்ணுறது? எல்லாமே பகவானுடைய அதீனம் தானே, என்னுடைய இயற்கையே பகவானுடைய அதீனம் தான். சரி, இந்த இயற்கை தன்மை மறுபடியும் இப்போ எழுதியிருக்கான், மறுபடியும் இயற்கை தன்மையிலேருந்து நீக்கிறதுக்கு பகவானுக்கு சாமர்த்தியம் இருக்கே, அப்போ பண்ணால் என்ன ஆகிறது அப்படின்னு அப்போ தான் சொல்கிறார். கடைசி சூத்திரது அனாவர்த்தி சப்தாத் அப்படின்னு. சப்தம் சொல்கிறது என்ன, இந்த உபநிஷத்தானது சொல்கிறது இவன் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு உபநிஷத் சொல்கிறது. திரும்பி வரமாட்டான் அப்படின்னா அங்கே தானே சந்தேகமே. திரும்பி வரமாட்டான் அப்படின்னு இந்த உபநிஷத் சொல்கிறத நம்ம எக்ஸாக்டாக அப்படி எடுத்துகிட்டு முடியுமா? அவன் தான் நிரங்குஷ சுவாதந்திரியம் பெற்றவனாக இருக்கானே, இந்த உபநிஷத்தை நம்ம அப்படியே எக்ஸாக்டாக எடுத்துட்டுலாமா அப்படின்னா எம்பெருமானாருக்கு தான் ஒரு தர்க்கத்தை சொல்கிறார், ஒரு நியாயத்தை கொண்டு வர. அவர் கேட்குறார், திரும்பி வர மாட்டான் உபநிஷத்து சொல்கிறது, நம்ம அதை யதாஸ்ருதமாக தான் லிட்ரலாக அப்படியே தான் எடுத்துக்கணும், ஏன்னா திரும்பி வரத்துக்கு பிரசக்தியே இல்லை அப்படின்னு நியாயத்தை லாஜிக்கை காட்டுறார் எம்பெருமானார். எம்பெருமானார் காட்டுறது அப்படி சுதபிரகாஷிகாச்சாரியர் இதுதான் விவரிச்சு காட்டுறார். மூணாக பிரிச்சுக்கிறேன். என்னென்னா, இவன் திரும்பி வரத்துக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? கர்மம் காரணமாக இருக்கலாம், அப்படி இல்லைனா இந்த ஜீவாத்மாவுக்கு இச்சை காரணமாக இருக்கலாம், இல்லாட்டி பகவானுடைய சங்கல்பம் காரணமாக இருக்கலாம். மூணுத்தில் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லையா? ஏன்னா திரும்பி வர போகிறது ஜீவாத்மா, அவனால் திரும்பி வரலாம், இல்லாட்டி பகவான் அனுப்பி வைக்கிறான், இல்லைனா கர்மம் கழுத்தை பிடிச்சி தள்ளுறது அப்படின்னு நினச்சிக்கலாம். கர்மம் கழுத்தை பிடிச்சி தள்ளுமா அப்படின்னா கர்மம் தான் அற்று போயிடுது, இவனுக்கு கர்ம சம்பந்தமே கிடையாதே, அதை தள்ளிடலாம், அது காரணமாக காட்ட முடியாது. சரி, ஜீவாத்மா வந்துடுவான் அப்படின்னா எதுக்காக வரப்போகிறான்? இந்த லோகத்துக்கு மறுபடியும் வருவானா? அங்கே பரமமான ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான், அவன் மறுபடியும் இந்த சம்சாரத்துக்கு ஹேயமான சம்சாரத்துக்கு வருவானா? சரி, அப்போ அதையும் தள்ளிடலாம், ஜீவாத்மா வரமாட்டான். சரி, பரமாத்மா தள்ளுவானா? நிரங்குஷ சுதந்திரன் ஆச்சு அப்படின்னா அந்த நிரங்குஷ சுதந்திரன் தான் என்ன பண்ணுறான், தன்னை பற்றி என்ன சொல்லிக்கிறான் கீதையில், அத்தியர்த்தம் ஞானினம் லப்துவா அப்படின்னு ரொம்ப பிரீத்தி உடையவனாக இருக்கான். அத்தியர்த்த பிரியபூதனாக இருக்கக்கூடியவன் இந்த ஜீவாத்மா. இவன் எப்போ கிடைப்பானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற அவன், கிடைத்தற்கரிய வஸ்துவை பெற்ற அவன் போய் மறுபடியும் தள்ளி விடுவானா? ஆக அவனும் விடமாட்டானே. ஆக எந்த காரணத்தினாலும் இந்த ஜீவாத்மா திரும்பி வரான்னு சொல்லவே முடியாது. ஆகையினால உபநிஷத்து என்ன சொல்கிறது? அனாவிருத்தி சக்கல்வேவம் ஏவம் வர்த்தையன் யாவது ஆயுஷம் பிரம்மலோகம் அபிசம்பத்தியதே நச்ச புனராவர்த்தத்தை அப்படின்னு மறுபடியும் திரும்பி வரமாட்டான் அப்படின்றத லிட்ரலாக அப்படியே எடுத்துக்கணும். திரும்பி வரமாட்டான், எம்பெருமானோட நித்திய சுகத்தில் இவன் இருப்பான் அப்படின்னு சொல்லி மங்களகரமாக இந்த ஸ்ரீபாஷித்தை முடிக்கிறார் வேதவியாசர், எம்பெருமானார் முடிக்கிறார், சுதபிரகாஷிகாச்சாரியர் முடிக்கிறார். நாமளும் இந்த ஸ்ரீபாஷித்தினுடைய சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அதிகரணமும் பார்த்துன்னு வந்தோம். இது வெறும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தூண்டி விடுறதுக்கு தான், ஒரு ருச்சியை தூண்டி விடுறதுக்கு தான். இது கொண்டு மேற்கொண்டு பெரியோர்களிடத்தில் போயிட்டு நல்ல அதிகரணங்கள் ஒவ்வொன்றும் நம்ம விளக்கமாகவே கூட கேட்கலாம். அதுக்கு ஒரு பேஸ் போட்டு கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். இந்த அர்த்தங்கள் எல்லாவற்றையும் இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்மரியும் பார்த்துடலாம். ஆக இந்த ஸ்ரீபாஷம் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம். ஆதியில் என்ன ஆரம்பித்தோம், நம்ம வேதாந்தத்தினுடைய அங்கங்கே கட்டத்திலலாம் குழப்பங்கள் சந்தேகங்கள் வர அதை போக்குறதுக்காக வேதவியாசன் என்ன பண்ணார்னா சின்ன சின்னதாக சூத்திரங்கள் பண்ணிட்டார். அது அவருக்கு புரியும் என்ன சொல்கிறார் அப்படின்னு, மற்ற ரிஷிகளுக்கு புரியும். அந்த ரிஷிகள் எல்லாம் சந்தேகம் தீர்ந்துட்டார்கள். ஓஹோ ஆமாம், நம்ம வேதாந்தத்துக்கு இப்படி தான் அர்த்தம் கொள்ளணும், அந்த நியாயங்கள்லாம் எங்களுக்கு இப்போ புரிஞ்சு போயிடுது அப்படின்னு அவர்களுக்கு புரியும். நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு புரியறதுக்காக தான் எம்பெருமானார் என்ன பண்ணார் அப்படின்னா ஸ்ரீபாஷம் அப்படின்ற இந்த வியாக்கியானத்தை அருளி செய்தார். ஆக இது மொத்தத்தினுடைய பயன் என்ன அப்படின்னா, வேதாந்தத்தை சரிவர கற்று வேதாந்தத்தை சொல்லப்பட்ட எம்பெருமானை பற்றி நம்ம சரிவர கற்கிறது தான். இது ஆக்சுவலாக முதல் படி தான். இந்த வேதாந்தம்ன்றது முதல் படி. வேதாந்தத்தினுடைய சாரம் அப்படின்றத சம்பிரதாயத்தில் வச்சுட்டு இருக்கோம், ரகசியத்திரயம், அந்த வேதாந்தத்தினுடைய சாரம். ஆக முதல் படியை கடந்தால் தானே, அது வேறு ஒன்று இருக்குது. வேதாந்தத்தை கடக்காமல் நேரம் முமுட்சுப்படி போகிறேன், நேரம் ஸ்ரீவச்சன பூஷணம் போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு மேலோட நம்ம தெரிஞ்சிக்க முடியுமே ஒழிய பூர்ணமாக தெரிஞ்சிக்க முடியாது. இதை படித்தாலே பூர்ணமாக தெரிஞ்சிக்க முடியாது. ஸ்ரீவச்சன பூஷணம்லாம் பூர்த்தியாக யாருக்கு தெரிய போகிறது. ஆக ஏதோ ஒன்று நம்ம படிப்படியாக போனோம் அப்படின்னா முதல்ல வேதாந்தத்தை கற்றினதுக்கப்புறம் தான் ஸ்ரீவச்சன பூஷணம் முமுட்சுப்படி ரகசியத்திரயம் என்ற இதுக்கெலாம் அந்த ரகசிய பிரஸ்தானத்துக்கு அப்போ தான் போக முடியும். ஆக இந்த ஸ்ரீபாஷ்யம் அப்படின்றது இதுதான் அப்படின்றத பார்த்தோம். இதில் 4 அத்தியாயங்கள். முதல்ல சமன்வய அத்தியாயம், ஜெகத்காரணத்தை பற்றி சொல்லக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் பிரம்மத்தை தான் சொல்கிறது. அதாவது பிரம்மம் தான் ஜெகத்துக்கு காரணம், சிதச்சித் விலட்சணமான பரமாத்மா தான் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி
இரண்டாவது அத்தியாயம் அவிரோத அத்தியாயம். சொன்ன விஷயத்தில் எந்த விரோதமும் கிடையாது, பரமாத்மா நிச்சயமாக ஜகத்துக்கு காரணம் தான் அப்படின்னு நன்றாக ஸ்தாபித்து அதற்கு பிறகு அந்த பரமாத்மாவை அடைவதற்குண்டான உபாசனம் பக்தி யோகத்தை பற்றி 3வது அத்தியாயத்தில் சொல்லி பக்தி யோக நிஷ்டனுக்கு கூடவே நம்ம பிரபன்னாலையும் சேர்த்துக்கலாம். இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பலம் என்ன, அர்த்திராதிகத்தி வழியாக போகி அதுக்கப்புறம் பரமமான ஒரு போகத்தை அனுபவிக்க போகிறான் அப்படின்றத சொல்லி மங்களகரமாக முடித்த வேதவியாசர். இந்த அர்த்தங்கள் எல்லாம் அடியனுக்கு பிரசாதித்த காணியம்பாக்கம் ஸ்ரீ உவே தேவநாதாச்சாரிய சுவாமிக்கு கிருத்தமியத்தையை தெரிவித்து கொண்டு எம்பெருமானார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.